சார் எனக்கு வந்து சார்ட் பேட்டர்ன் தெரியும். ஆல்மோஸ்ட் எல்லா பேட்டர்னையும் கரைச்சி குடிச்சிட்டேன். கூகுளில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு பிரேக் அவுட்டு, பிரேக் டவுனு, சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ஸு, சப்ளை, டிமாண்ட் ஜோன் எல்லாமே தெரிஞ்சிடுச்சு சார். ஆனால் இருந்தாலும் என்னால் ப்ராஃபிட் பண்ண முடியல. என்ன காரணமாக இருக்கலாம் அப்படின்னு கேட்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சார்ட் ரீடிங் பண்ணீங்களா, அதாவது பிஃபோர் என்ட்ரியில் நீங்கள் சார்ட் ரீடிங் பார்க்குறீங்களா, அது வந்து கண்ணோட்டம் வந்து வேறு விதமாக இருக்கலாம். பொசிஷன் எடுத்ததுக்கு அப்புறமா, அதாவது என்ட்ரி ஆகிட்டீங்க, பொசிஷன் எடுத்துட்டீங்க, நீங்கள் வந்து இப்போ ட்ராவல் பண்ணிட்டீங்களே ட்ரேடிங்லேருந்து உள்ளே ட்ரேடிங்குள்ளே வந்துட்டீங்க. ஸோ அந்த ட்ரேடிங் எடுத்ததுக்கு அப்புறம் வந்து நீங்கள் சார்ட்டை பார்க்குற விதம் வந்து வேறவாக இருக்கலாம். அப்போ என்ன ஆகுனா, நீங்கள் என்ன பண்ண வந்தீங்களோ அதை பார்க்க விட்டுட்டு ட்ரேடிங்க்கு அப்புறம் புதுசாக ஒரு சார்ட்டை அனலைசிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அப்போ என்ன ஆகுனா, உங்களை டைவர்ட் பண்ணி விட்டுரும். நீங்கள் வந்து என்ட்ரி என்ன பிளான் பண்ணீங்களோ, எக்ஸிட் என்ன பிளான் பண்ணீங்களோ, அதே பிரகாரம் நீங்கள் வெயிட் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனையே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கண்டிப்பாக ட்ரேடில் பாஸ் ஆகிடுவீங்க. ஆனால் பொசிஷன் எடுத்ததுக்கு அப்புறம் என்ன, உங்கள் கண் வந்து சார்ட்டை வேறு மாதிரி காமிக்கும். ஐயோ, இது தப்பான இடத்துல என்ட்ரி ஆகிடுமோ, தப்பான இடத்துல எக்ஸிட் இந்த குழப்பமே வந்து கண்டினியூவாக இருந்தாலும் உங்களோட லாஸ் வந்து ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். மேபி என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான்.